நீங்களாம் அவளோட எதிர்பார்க்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பவானி சிவத்திரு தியாகராஜன் ஐயா அவருடைய சொற்களெல்லாம் நம்ம ஆன்மீக சொற்கள் நம்ம கேட்க இருக்கின்றோம். அவருடைய சில குறிப்புகளை உங்களை எல்லாம் வாசித்துட்டு ஐயா அவர்களை கூட நடக்கின்றேன். ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளோடு அருகில் அனுமன் பள்ளி எனும் பகுதியிலே 1970ஆம் ஆண்டு சிவத்திரு ஐயாவும் சிவத்திருமதி கண்ணம்மாள் தம்பதியரின் மகனாக பிறந்தவர். தனது பள்ளி படிப்பு பயின்று வந்த காலத்திலேயே தமது தந்தையார் பணி செய்த திருஞான பவானி திருத்தலத்தின் வளாகத்தில் மாலை நேரத்தில் 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பள்ளிப்பாடத்தோடு தேவாரம், பெரிய புராணம் வகுப்புகளை நடத்தி வந்தவர். 1989ஆம் ஆண்டு முதல் 1997ஆம் ஆண்டு வரை ஐயா அவர்கள் செய்ய தொடங்கிய திருத்தொண்டு வாயிலாக தம்மிடம் பயின்ற 40 மாணவர்களோடு தொடங்கும் அமைப்பு இன்று ஐயா தலைமையிலே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சிவனடியார்களை கொண்ட பவானி சிவனடியார் திருக்கூட்டமாக பல தொண்டர்களை செய்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் தமிழகத்தின் பல பகுதிகளிலே பெரிய புராண வகுப்பு மற்றும் சைவ சித்தாந்த வகுப்புகளை சித்தித்து வரும் ஞானாசிரியர் ஆவார். இதுவரை 8 இடங்களில் பெரிய புராணம் தொடங்கிய வகுப்புகளை நிறைவு செய்துள்ளார். ஒரு வகுப்பு நிறைவாக 15 ஆண்டுகள் வரை ஆகும். பெரிய புராணுடைய வகுப்பு நிறைவுபடுத்த 15 ஆண்டு ஆகுதுதான். தாம் மட்டும் ஞான நூல்களை வகுப்பாக எடுப்பது அன்றி தம்மிடம் பயின்ற மாணவர்களையும் ஆஜராக்கிய பெருந்தகை நமது தியாகராஜன் ஐயா அவர்கள். திருவாவடுதுறை ஆதீனத்தின் சைவ சித்தாந்த பயிற்சி மையம் பேராசிரியராகவும் பணிபுரிந்து வந்தவர். குருமகா சன்னிதானங்கள் திருக்கரங்களால் சிவ தமிழ் செல்வர் என்னும் விருதை பெற்றிருக்கிறார். சிவத்தமிழ் செல்வர் என்னும் விருதை பெற்றுள்ளார். மேலும் பெரிய புராணத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் பெருந்தொண்டு புரிந்த ஐயா அவர்கள் சேக்கிழார் அடியார் போற்றும் அன்பினார் ஆவார். அடியார் போற்றும் அன்பினார் ஆவார். மணிவாசகர் அர்ப்பணி மன்ற ஒருங்கிணைப்பில் 2010ஆம் ஆண்டிலே பவானியிலே 63 தொகையடியார்கள், திருமுறை ஆசிரியர்கள், சந்தானகுமார்கள், ராஜராஜ சோழர், அனாமய சோழர் மற்றும் திருவள்ளுவருக்கு 50 திருமேனிகள் செய்து 108 திருமேனிகள் வேலிகள் குண்டம் அமைத்து திருநெறி தீர்த்தமிழ் குடமுழுக்கு செய்துள்ளார். 108 குண்டங்களை அமைத்திருக்காரு. பெரிய 108 அது கும்பகோஷம் நிறைய சேரவங்களுக்கு அது தெரியும். அந்த குண்டத்தினுடைய சிறப்புகளும் இன்று தமிழகத்திலே பல்வேறு பகுதியிலே தீர்த்தமிழ் முறையிலே வாழ்வியல் வழிபாடுகள் மற்றும் குடமுழுக்கு விழாக்களை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். சைவத்தில் திருத்தொண்டர் அன்பிரான் தம்பி ஆரூராருக்கு அவர் அவதரித்த இல்லத்தில் வியத்தக்கும் வகையிலே கற்கோயில் எழுப்பி பல அடியார்களின் அன்பு கோயிலாக அதை திகழ வைத்துள்ளார். தொடர்ந்து அரண்மனை அறக்கட்டளை எனும் அமைப்பை நிறுவி தலைமை ஏற்று பல்லாயிரம் அன்பர்களாக இணைத்து மாதம் ₹100 கொடுத்து எளிதாக சிவபுண்ணியத்தை சேர்க்க வழிவகை செய்தும் பல கோயில்கள் திருப்பணிகளை தொடர்ந்து செய்து வருவார். நமது திருப்பணி செம்மன் பவானி தியாகராஜனை அவர்கள் இந்த தொண்டினை சிறப்பான செய்து வருகிறார்கள். இன்று இவ்வளவு தொண்டர்கள் இங்கே கூடியிருக்கிறார்களா, அவருடைய சிறப்பான பணி எந்த அளவுக்கு இங்கே அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அவருக்கு எங்களுடைய மார்கழி பெருநாள் சார்பாக அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவர்களை சொற்பொழிவாற்றும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னை முதல் நாள், அதனால 1 மணி நேரம் கிட்டத்தட்ட நம்மளுடைய உரையை வந்துச்சு. அவருடைய உரையை கேட்கறதுக்கு நிறைய அடியார் பெருமக்கள் இங்கே வந்திருக்கார்கள். ஐயா அவர் எவ்வளோ நேரம் ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து கூட எடுத்துக்கலாம் என்று எங்களோடு நமக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு கதராடையாக இருக்கிறோம்.
ஐயா அவர்களுக்கு பன்னிரு திருமுறை மன்றத்தின் சார்பாக அவர்களுக்கு சாமி படம் ஒன்று அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. தட்சிணாமூர்த்தி குரு முதல் நாளே குரு வந்துட்டாரு. நான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, எதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லையும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீகிரு தேவாரமும் திருவாசகமும் இவை தரச் செய்த நான்கருள் கொற்றாள் எம் உயிர் துணையே. கல்லார் நிழல் மலை இல்லாதருடைய கொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட அருளரும் பன்னார் மொழி எம்மையுடனாகிய திரு நனாவுடை பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து அந்த பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை இச்சென்னரில் ஆற்றுப்படுத்திய அருக்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நம்முடைய சேலம் மாநகரில் மார்கழி பெருவிழா 39வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு இறைவனுடைய திருவருளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த இந்த மார்கழி பெருவிழாவினுடைய விழா குழுவில் இருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்ட பெருமக்கள் அனைவருக்கும் மேடையிலே வீற்றிருந்து தலைமை உரையும் வாழ்த்துறையும் வழங்கிய பெருமக்கள் அனைவருக்கும் இங்கு பெருந்திரளாக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற முதிரின் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டமாக எழுந்தருளி இருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய அனைவருடைய திருவடிகளுக்கும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு இன்று முதல் தொடர்ந்து இன்னும் 30 நாட்களும் தொடர்ந்து இங்கு வருகை வந்து சிறப்புரை நிகழ்த்திருக்கின்ற நம்முடைய ஆன்மீக நெறியை வழிகாட்டக்கூடிய பெருமக்களாக வருகை தரக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் எதிரிலே அமர்ந்திருக்கிற ஆசிரியர் பெருமகனாரையும் இந்த நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து, அன்பர் பெருமக்களே, எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சிறு தொண்ட நாயனாரை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அந்த தலைப்புக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய இந்த மார்கழி பெருவிழாவினுடைய இந்த புத்தகத்தை பார்த்தால் உங்களுக்கு ஒரு செய்தி உங்களுக்கு ஏதாவது நினைவுக்கு வந்திருக்கலாம். எனக்கு இந்த புத்தகத்தை பார்த்த உடனே அந்த நினைவை சொல்லிவிட்டு என் தலைப்புக்குள்ள வந்து விடுகிறேன். இந்த புத்தகம் சேக்கிழார் பெருந்தகை இந்த வண்ணப்படத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்பாக இருக்கக்கூடியது ஒரு அழகுபடுத்தப்பட்ட ஒரு வடிவமைப்பு. அந்த வடிவமைப்பால என்ன நோக்கில் செய்தார் என்று தெரியல.
ஆனா ஒரு கண்ணாடி வீட்டில் இருந்தா இது போல ஒரு கண்ணாடி வடிவமைப்போடு வைத்திருப்போம். இரண்டு பக்கம் ரெண்டு யானை கொடுத்திருக்கிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை நமக்கு தந்திருக்கின்ற பெரும் கொடையாகிய திருத்தொண்டர் புராணம் என்கிற நூல் இந்த தமிழக வரலாற்றினுடைய ஒரு 1000 ஆண்டுகள் நடைபெற்ற நிகழ்வுகளை எடுத்து காட்டுகிற கால கண்ணாடி என்பதை அந்த கண்ணாடி உணர்த்தும். ஏனென்றால் காரைக்கால் அம்மையார், அவருக்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய கோச்செங்கல் சோழர் தொடங்கி நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலம் வரை ஒரு 1000 ஆண்டு வரலாற்றை ஒரு நூல் இந்த உலகத்தில் எடுத்து சொல்லுகிறது என்று சொன்னால் அது நம் சேக்கிழார் பெருந்தகையாருடைய திருத்தொண்டர் புராணம் என்கிற பெரிய புராணம் மட்டுமே. வேற எந்த நூலுக்கும் இந்த பெருமை இல்லை. ஏன்னா எல்லா நூல்களும் இருக்கின்றன, பெரும் பெரும் காப்பியங்கள் இருக்கின்றன. அந்த காப்பியங்கள் எல்லாமே அந்த காப்பிய தலைவனை மையமாக கொண்டுதான் அந்த நூல் நமக்கு சற்று அவருடைய அவதாரம், பிறகு அவர் வந்து நிகழ்த்திய நிகழ்வுகள், அவர் இந்த மண்ணுலகை விட்டு விட்டு விண்ணுலகம் செல்லுகிற செய்தியை சொல்லுகிறது காப்பியத்தினுடைய காலம். அது சிலப்பதிகாரமாக இருக்கலாம், கம்பராமாயணமாக இருக்கலாம், மகாபாரதமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த நூல் தொடங்குவது எவ்வளவு காலம் அந்த காப்பியத்தினுடைய காலம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 30 ஆண்டுகள், ஒரு 40 ஆண்டுகள் என்றுதான் அந்த காப்பிய தலைவரை ஒட்டி அந்த காப்பியம் அமைந்திருக்கிறது. எனவே அந்த 30க்கு ஒரு 40 ஆண்டு கால வரலாற்றை எடுத்து சொல்லுகின்ற செய்தியாகத்தான் நம்ம ஒவ்வொரு நூலையும் பார்க்க முடியும். ஆனால் இந்த நூல் மட்டுமே 1000 ஆண்டு வரலாற்றை வேறு வேறு காலங்களில் வாழ்ந்தவர்கள், வேறு வேறு சூழலில் வாழ்ந்தவர்கள், வேறு வேறு குலத்தில் அவதரித்தவர்கள், எனவே பண்பாட்டு சூழல்கள், வாழ்க்கை சூழல்கள், அரசியல் மாற்றங்கள், இப்படி வெவ்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய அனைத்தையும் எடுத்து காட்டுகின்ற ஒரு கால கண்ணாடியாக விளங்குவது நம்முடைய திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணம். அதை இந்த அட்டைப்படம் நமக்கு உணர்த்துகிறது. சரி, இரண்டு பக்கம் யானை அமைத்திருக்கிறார்களே, எப்படி அப்படின்னு காணும் பொழுது நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை இந்த வரலாற்றை தில்லை திருத்தலத்தில் ஓராண்டு காலம் சித்திரை மாதத்தில் அவர் திருவாதிரை திருநாளன்று தொடங்கியவர். எதிர்வரும் ஆண்டு சித்திரை திருவாதிரை என்று அவரே இந்த நூலுக்கு முழுமையாக உரை செய்து நிறைவு செய்கிறார். எனவே ஓராண்டு காலம் தில்லை திருத்தலத்தில் 1000 கால் மண்டபத்தில் அமர்ந்து ஒவ்வொரு பாடலுக்கும் விரிவுரையாக தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லி முடித்த பிறகு அதை கேட்டுக்கொண்ட அனபாய சோழருக்கு பெரும் மகிழ்ச்சி. இப்படி ஒரு நூல் நமக்கு கிடைத்திருக்கிறது, இப்படி ஒரு ஆசிரியர் கிடைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மன்னன் செய்த செயல் என்ன என்று சொன்னால், பட்டத்து யானையின் மீது தெய்வ சேக்கிழார் பெருமானை ஏற்றி வைத்து கவரி வீசி கொண்டு வந்தார் என்பது வரலாறு. எனவே யானை மீது ஏற்றியது வண்ணமாக இந்த அட்டைப்படத்தில் 2 பக்கம் யானை இருக்கிறது. ஒரு கால கண்ணாடியாக சேக்கிழார் பெருமான் இந்த 39வது ஆண்டு விழா மலரை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை சொல்லிவிட்டு உள்ள வந்து விடுவோம். நம்முடைய பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் வாழ்க்கையில நீங்க எல்லா நூலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேராசை கற்றவர்கள் அனைவருக்கும் இருப்பது இயல்பு. இருப்பினும் பெரிய புராணம் என்ற ஒரு நூலை கற்காமல் தமிழராக பிறந்துவிட்டு இந்த மண்ணை விட்டு சென்று விடக் கூடாது என்பதை மட்டும் பணிவோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் என்ன செய்தி வேண்டுமோ இதுக்குள் கொட்டி கிடக்கக்கூடிய செய்தி என்பது ஒரு கருமூலம் போல. என்ன நோக்கில் நீங்கள் பார்த்தால் ஒரு இலக்கியம் வேண்டுமா, பெரிய புராணம் தரும். ஒரு இல்லற வாழ்வை பற்றி சொல்ல வேண்டுமா, பெரிய புராணம் தரும். ஒரு இலக்கண பார்வை வேண்டுமா, பெரிய புராணத்துக்குள் இருக்கிறது. தேவார திருப்பதிகங்களுக்கு ஒரு விரிவுரை வேண்டுமா, இந்த தொண்டர் புராணத்துக்குள் இருக்கிறது. இப்படி ஒரு சைவ சித்தாந்தம், ரொம்ப கடுமையானதாக சொல்லப்படுகிற சைவ சித்தாந்தத்தை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமா, பெரிய புராணம் படித்தால் சைவ சித்தாந்தத்தை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இப்படி இந்த நூல் ஒரு இலக்கிய நூலாக, இலக்கண நூலாக,
ஒரு தேவார பதிகங்களுக்கு விரிவுரை நூலாக, சைவ சித்தாந்த நூலாக, வாழ்வியல் நூலாக, ஞானத்தை உணர்த்துவதனால ஞான நூலாக, இப்படி எந்த கோணத்தில் நீங்கள் முழுகி பார்த்தாலும் அந்த கோணத்தில் பார்ப்பவர்களுக்கு அறுசுவையாகிய அமுது கொடுப்பது போல கொடுக்கக்கூடிய ஒரு ஞான சுரங்கம் இந்த திருத்தொண்டர் புராணம் என்கிற ஒரு பெரும் நூலாகும். அத்தகைய பெரிய புராணம் என்கிற நூலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிரம்ப சொல்லலாம். ஒரு செய்தி மட்டும் சொல்லிவிட்டு நான் அடுத்த பகுதிக்குள் வந்து விடுகிறேன். அதாவது இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்ற நாயன்மார்கள், இந்த நாயன்மார்கள் என்று சொல்லுக்கே நாயனார் என்ற தலைவர் என்று பொருள். இந்த நூலில் இடம்பெற்றிருப்பவர்கள் 63 என்று சொல்லப்பெறுகின்ற அடியவர்கள். இது எண்ணிக்கையில் சொல்லும் போது 63 என்பதை குறிக்கும். அதுவே தொகை அடியார்கள் என்று சொல்லும் பொழுது 9 வகையாக குறிக்கப்பெறு, 9 பேர் அல்ல, 9 வகையாக குறிக்கப்படுகின்ற அடியவர்கள். தில்லைவாழந்தனதும் அடியாருக்கும் அடியே, பொய்யடிமை இல்லாத புலவருக்கும் அடியே என்று அந்த 2 அடியவர்கள். அதன் பிறகு நமக்கு இந்த திருத்தொண்டர் தொகையில 10வது பாடல் இடம்பெற்றிருக்கிற பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே, பரமனையை பாடுவார் அடியாருக்கும் அடியே, சித்தத்தை சிவந்தாரை வைத்தார்க்கும் அடியே, திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே, முப்போதும் திருமேனி தெண்டுவார்க்கடியே, முழுநீடு பூசிய முனிவருக்கும் அடியே, அப்பாலும் அடிசார்ந்தார் அடியாருக்கும் அடியே. இந்த ஒரு தொடருக்கு தெய்வ சேக்கிழார் பெருந்தகை தந்திருக்கிற குறிப்பை நாம் பார்க்கணும். என்ன குறிக்கிறார்? மூவேந்தர் ஆட்சிக்குட்பட்டிருக்கிற இந்த தமிழகம் என்கிற எல்லை மட்டும் அல்லாது இந்த நிலப்பரப்பில் எங்கேயாவது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு தொண்டு செய்து இறைவன் திருவடியை அடைந்திருப்பார்கள் என்று சொன்னார். அந்த அடியவர்களுக்கும் நான் அடியே என்று நம்பிகள் அருளி இருக்கிறார் என்று சேக்கிழார் பெருந்தகை இந்த நூல் மூவேந்தர் ஆட்சிக்குட்பட்ட எல்லையை மட்டும் சொல்லுன்னு கருதிவிட வேண்டாம். அப்பாலும் யாராவது இறைவன் திருவடி அடைந்திருந்தால் அந்த அடியவர்களையும் இங்கு வணங்குகிற தன்மை இந்த நூலில் இருக்கிறது என்கிற குறிப்பை தெய்வ சேக்கிழார் பெருந்தகை நமக்கு தந்திருக்கிறார். அப்படி பார்க்கும் போது 63 என்பது தனி அடியார்கள். தொகையாக சொல்லுகிறது 9 வகையான நிலையில எண்ணற்ற அடியவர்கள் அதற்குள் இடம்பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தொண்டர்கள் எல்லாம் யார் கேட்டா ஒரே ஒரு செய்தி தான். அதாவது இந்த தொண்டர்கள் சிவபெருமானால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். இதான் குறிப்பு. அதாவது உலகியல் நடைமுறை என்பது தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதோ இவன் என் தலைவன் என்று காட்டுவார். அதான் உலகியல் நடைமுறை. ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது பேர் இயக்கமாக இருந்தாலும் சரி, தொண்டர்கள் கூடி தங்களுக்குரிய ஒரு தலைவரை ஒரு மனதாக தேர்வு செய்வார்கள். நீங்க பெரும்பெரும் இயக்கத்தின் வரலாற்றை பார்த்தா தெரியும். அந்த அவை கூடுகிற போது இவரை எங்களுடைய சட்டமன்றத்தினுடைய தலைவராக நாங்கள் ஒரு மனதாக இவரை நாங்கள் தேர்வு செய்கிறோம். அவர் தான் முதல்வராக வந்து அமர முடியும். அப்ப தொண்டர்களாக இருப்பவர்கள் தலைவரை தேர்வு செய்வதுதான் உலக வரலாறு. ஆனால் உலக வரலாற்றுல ஒப்பற்ற தலைவனாகிய உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுதாவிய நீர்மணி வேதியன், அழகச் சோதியன், அம்பலத்து ஆடுவானாகிய அந்த இறைவன், இதோ இவன் என் தொண்டன், இதோ இவன் என் தொண்டன் என்று வீடுகள் தோறும் போய் தொண்டனை அடையாளம் காட்டிய நூல் திருத்தொண்டர் புராணம் என்ற ஒரே ஒரு. எனவே இந்த நூலுக்குரிய தனி சிறப்பு என்ன என்று சொன்னால், ஒப்பற்ற ஒரு தலைவன், ஒப்பற்ற தொண்டர்களை அடையாளம் காட்டுகிற நூல் என்பது பெரிய புராணத்தினுடைய சிறப்பு. இது நூலுக்குரிய சிறப்பு. இந்த நூல்ல இடம்பெற்றிருக்கின்ற அடியவர்கள் எண்ணிலாத அடியார்கள். சேக்கிழார் பெருமான் அவையடக்கு சொல்லும்போது சொல்கிறார், அளவிலாத அடியார் பெருமை கூறுகிறேன். இது இந்த அடியார்கள் அளவில்லாதவர்கள். அந்த அளவுபடாத அடியாருடைய பெருமை எப்படிப்பட்டது? அதுவும் அளவுபடாது. அளவுபடாத அடியார்கள்
அளவுபடாத தொண்டருடைய பெருமை, அதை நான் சொல்ல முற்படுகிறேன் என்பது எதை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அளவில் ஆசை துறப்ப அடைந்துவேன். எனக்கு ஆசை அளவில்லாது இருப்பதனால இந்த அடியார் பெருமையை நான் சொல்ல வருகிறேன் என்று நான் அமர்ந்திருக்கிறேன் என்று செப்பிழார் பெருந்தகை தொண்டர் பெருமையை சொல்வதற்கு என்னுடைய அளவில்லாத ஆசை காரணம் என்று குறிப்பிடுகிறார். நீங்க நினைத்து பார்க்கலாம், அதற்கு வேறு ஏதாவது ஒரு சொல் போடலாம் இல்லையா? நீங்க அளவில்லாத அன்பு காரணமாக நான் சொல்ல வருகிறேன், அளவில்லாத அறிவு காரணமாக நான் சொல்ல வரேன் அப்படின்னு நூலை தொடங்க வேண்டிய ஆசிரியர் பெருந்தகை அளவில் ஆசை துறப்ப அடைந்துவேன் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டா, பெரியவர்கள் உரை சொல்லும் போது சொல்லுகிறார்கள், ஆசை வெட்கம் அறியாது. எனவே ஒரு வரலாறு தெரிகிறது, நாயன்மார்கள் முன்னிற்கிறார்கள், அவங்க பெருமை நம் சொல்லில் அடங்காது என்று தெரிந்தும் நான் அவர்களை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இது அறிவுடைய செயல் அல்லவே என்று தோணுகிற பொழுது, ஆம் எனக்கு தெரியும் அவர்களை பற்றி எல்லாம் சொல்ல இயலாது என்று அது அறிவு சொல்லுகிறது, ஆனாலும் ஆசை விட மாட்டேன் என்கிறது. எனவே ஆசை காரணமாக நான் சொல்லுகிறேன் என்று அவையடக்கத்தில் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருந்தகை அந்த சொல்லில் தான் நூலை தொடங்குகிறார். அப்படி தொடங்குகின்ற பொழுது இந்த தொண்டர் பெருமையை என்னால் சொல்ல முடியாது என்று தெரிந்து நான் சொல்ல முற்படுவது ஆசையின் காரணமாக, அறிவு காரணமாக அல்ல. இது ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, எத்தனையோ பெரியவர்கள் ஐயா போன்ற நிறைய சான்றோர்கள் நிரம்ப படித்திருக்கக்கூடியவர்கள், நாங்கெல்லாம் அந்த பெரியவர்களை வணங்கியதுனால ஆசையின் காரணம் மேலே உட்கார்ந்து நாங்களும் நாயன்மாரை சொல்ல வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக உங்களிடத்துல மேடல் அமர்ந்திருக்கிறதையுடைய என்னை விட கற்றறிந்த பெருமக்கள் பலரும் இந்த அவைக்குள் அமர்ந்திருக்கிறீர்கள். அது எதை போன்றது? சொல்லப்படுகிறவர் நான் சிறியவனாக இருந்தாலும் சொல்லப்படுகிற பொருள் உயர்ந்த பொருள் என்பதனால நீங்களாம் கேட்டுக்கொள்வீர்கள் என்பதனால உட்கார்ந்து என்னுடைய சூழல். இது செப்பிழார் கொடுத்திருக்கிறார், அது முற்றிலும் எனக்கு பொருந்தும் என்பதை சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்த தலைப்புக்குள்ள வந்து விடுகிறேன். நம்முடைய தலைப்பு சிறு தொண்ட நாயனாரை பற்றி ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிற அந்த செய்தி பார்த்தீங்கன்னா, பெரிய சிறு தொண்டர் அப்படின்னு ஒரு தலைப்பு. நம்முடைய சேக்கிழார் போல அந்த சொல் வித்தை காட்டுவதில் வேற யாரையும் நம்ம பார்க்க இயலாது. அவ்வளவு நுட்பம் அந்த சொல்லுக்குள்ள எப்போதுமே கிடக்குங்க. அதனால நம்முடைய தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய சான்றோர்கள் இந்த புலவர் பட்டியல்ல 2 பேருக்கு மட்டும்தான் தெய்வ புலமை, தெய்வ புலவர் அப்படிங்கிற பெயர் கொடுத்தாங்க. ஒருவர் வள்ளுவர் பெருந்தகை, தெய்வ புலவர் திருவள்ளுவர் என்று. நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திர நூல்ல ஒரு நூல் நெஞ்சு விடுத்துவதுன்னு ஒரு நூல் இருக்கிறது. உமாபதி சிவனார் அருளிய நூல். அந்த நூல் அவர் குறிப்பிடுகிறார், தெய்வ புலமை திருவள்ளுவர் உரைத்த மெய் வைத்த சொல்லை விரும்பாமல். தெய்வ புலமை திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லும்போது, இங்க இவரை சொல்லும்போது தெய்வ புலமை நம்முடைய வள்ளுவர் பெருந்தகை சொல்லும்போது அந்த சொல்ல அங்க பயன்படுத்த, தெய்வ புலமை திருவள்ளுவர் சொன்ன சொல்லை விரும்பாமல் என்று வள்ளுவரை உயர்த்தி காட்டியிருப்பார். அந்த வகையில் அறநூலை தந்திருக்கிற தெய்வ சேக்கிழார் பெருந்தகையும் அந்த அடிப்படையில தெய்வ புலவர் என்று போற்றப்பெறுகிற பெருமைக்குரியவராக அமைந்திருக்கிறார். எனவே தமிழகத்தில் 2 புலவர்களுக்கு மட்டும்தான் தெய்வ புலவர் என்கின்ற அடை இருக்கிறது. அது சேக்கிழார் பெருந்தகையும் ஒருவர் என்பதை நாம் சிந்திக்கும் போது இந்த தலைப்பு பெரிய சிறு தொண்டர் அப்படின்ற தலைப்பாக இருக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு செய்தி ஒன்று சொல்லணும். திருஞான சம்பந்த பெருந்தகையை நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை அவர் திருவாக்கல போற்றுகிற பொழுதும், அதே போல சண்டேச நாயனார் 63 ஒருவராகிய சண்டேச நாயனார், இந்த 2 பெருமக்களை அந்த நூல்ல போற்றுகிற பொழுது சேக்கிழார் பெருந்தகை சொல்வார், சிறிய பெருந்தகை, சிறிய
பெருந்தகையார் என்று ரெண்டு பெருமக்களை குறிப்பிடுகிறார். இங்க சிறு தொண்ட நாயனாரை குறிப்பிடுகிற பொழுது பெரிய சிறு தொண்டர் என்று குறிப்பிடுகிறார். இது என்ன வியப்பு அப்படின்னா, ஞானசம்பந்தன் பெருந்தகை 3 வயது உடையவர். அவர் இறை ஞானம் பெற்ற பொழுது வயது 3, 16 வயது இறைவனோடு கலந்து விடுகிற பெருமை பெற்றவர். அவரை சொல்லுகிற பொழுது அவர் தோற்றத்தில் சிறியவர், அறிவில் மிகப்பெரியவர், எனவே சிறிய பெருந்தகையார் என்று அவர் குறித்தார். அதே போல நம்முடைய சண்டேச நாயனார் என போற்றப்பெறுபவர், அவருடைய இயற்பெயர் விசால சருமனார் என்று பெயர். செஞ்சலூர் என்று திருப்பனங்காலுக்கு பக்கத்தில் அந்த தலம் இருக்கிறது. அந்த தலத்தில் அவரை சொல்லுகிற பொழுதும் சிறிய பெருந்தகை என்று குறிப்பிய 7 வயது இருக்கிற பொழுது இறை ஞானத்தை பெற்று சண்டீசர் என்கிற பதம் பெற்றவர் விசால சருமனார் என்று சொல்லப்படுகின்ற பெரியவர். இந்த இருவரும் தோற்றத்தால் சிறியவர்கள், அறிவால் மிகப்பெரியவர்கள் என்பதனால அவங்களை குறிக்கின்ற பொழுது சிறிய பெருந்தகையார் என்று குறித்த சேக்கிழார் பெருந்தகை நம்முடைய சிறு தொண்ட நாயனார் என சொல்லப்படுகிற போற்றப்படுகிற இவரை குறிக்கின்ற பொழுது பெரிய சிறு தொண்டர் அப்படின்னா என்ன ஒரு வியப்பு இருக்கிறது. இதை எங்க சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க போறோம். இந்த சொல்லில் என்ன வியப்பு என்றால், இவர் தோற்றத்தில் மிகப்பெரியவர். ஏன்னா போர் படை நடத்துவதில் தளபதியாக நின்று வெற்றி பெறுகின்ற சிறப்பை பெற்றவர் நம்முடைய நாயனார். எனவே தோற்றம் குறைந்தபட்சம் 6 அடிக்கு மேல இருப்பவர். ஆனா அவருக்கு பேரு சிறு தொண்டர் என்று பெயர். தோற்றத்தில் பெரியவர், பணிவதில் அவர் எப்படிப்பட்டவர்? சிவனடியாரை கண்டால் அவர் பணிகின்ற பணிவு காரணமாக அவரை மக்கள் சிறு தொண்டர் என்று வழங்கத் தொடங்கினார்கள். அதுவே அவருடைய பெயராக ஆயிற்று என்பதுதான் கொடுக்கப்பட்ட தலைப்பினுடைய செய்தி. இது எப்படி நிகழ்கிறது? இதை சிந்திக்க வேண்டும் என்றால், காவிரி பாய்ந்து வளம் தருகின்ற சோழ நாடு. அந்த சோழ நாடு சோறுடைத்து என்று நமக்கு தெரியும். காவிரியை சேக்கிழார் பெருந்தகை போற்றியது போல யாரும் போற்றினார்களா என்று தெரியும். ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை காவிரியை போற்றுகிற பொழுது காவிரியும் பிரம்மதேவனும் ஒக்கும் என்று ஒரு குறிப்பு கொடுத்தார். அடுத்ததாக சொன்னார் காவிரியும் கங்கையும் ஒக்கும் என்று சொன்னார். மூன்றாவதாக சொன்னார் காவிரியும் உமையம்மனும் ஒக்கும் என்று சொன்னார். நான்காவதாக சொன்னார் காவிரியும் சிவனடியாரும் ஒக்கும். இந்த 4 பெருமையும் காவிரி என்று சொல்லப்படுகிற அந்த தாய் பிரம்மனை போன்றவள், காவிரி என்கிற அந்த தாய் கங்கைக்கு சமமானவள், காவிரி என்கிற அந்த தாய் உமையம்மைக்கு சமமானவள், காவிரி என்கின்ற தாய் சிவனடியாருக்கு சமமானவள் என்று 4 உவமை காட்டியிருக்கிறார். அப்படி அடியவர்களில் ஒருவராக போற்றக்கூடிய பெருமைக்குரிய காவிரி நதி பாய்ந்து வளம் தருகிற பொன்னி வளநாடு என போற்றப்படுகிற அந்த காவிரி நாட்டில் செங்காட்டங்குடி என்ற ஒரு தலம். அந்த தலம் எப்படிப்பட்டது? இந்த காவிரியின் வளத்தை உலகத்துக்கு பறைசாற்றுகின்ற செங்காட்டங்குடி என்று புராணத்தில் தொடங்குகிறது. எனவே அந்த புராணம் தொடங்குகிற பொழுதே காவிரியினால் பெறுகிற பயன் சோழ நாடு, அந்த சோழ நாட்டினுடைய வளத்தை எடுத்து பறைசாற்றுகின்ற பெருமையுடையது செங்காட்டங்குடி என்கிற திருத்தலம். அந்த திருத்தலத்தில் யாரு? காமனை தன் நெற்றி கண்ணால் விழித்து எரித்த அந்த இறைவன் விரும்பி விற்றிருக்கிற பதி. அறிமுகப்படுத்தும் போதே சேர்க்கிறார். இந்த தலத்தை சொல்லும் போது இறைவன் விரும்பி இருந்து வெளிப்பட்டிருக்கிற தலங்கள் பல. அதுல ஒன்று செங்காட்டங்குடி என்கிற திருத்தலம் என்று காட்டினார். அந்த திருத்தலத்தில் இந்த உயிர்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய வண்ணமாக மன்னனுக்கு படை தொழில் உறுதுணையாக நின்று படை நடத்துவதிலும்
படை செலுத்துவதிலும் மிகச்சிறந்தவராக விளங்கியவர் தான் மாமாத்தியர் என்கிற குலத்தில் அவதரித்த பரஞ்சோதியார் என்ற திருநாமம் உடையவர். எனவே இவருக்கு இயற்பெயர் பரஞ்சோதி என்பதுதான் அவருடைய பெயர். இவர் ஆயுட்கலை என்கிற அந்த கலை கற்றவர், போர் படைக்குரிய கலைகள் அனைத்தையும் நன்கு கற்றவர், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் போன்றவற்றெல்லாம் மிகச்சிறந்து விளங்குகிறார். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய அவர் பல போர்களில் நன்கு வெற்றியை பெற்று மன்னனுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை வடபுலத்துல ஒரு போருக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்பொழுது மன்னன் செல்ல முடியல, படை தளபதியை அனுப்புகிறார். அவர் தான் நம்முடைய பரஞ்சோதியார். அந்த போர் நடைபெற்ற இடம் வாதாபி என்கிற இடம். அந்த போர் நடைபெறுகிறது. போரில் நமது படை தளபதியாகிய பரஞ்சோதியார் பெரும் வெற்றியை பெற்று பொன்னும் பொருளும் கொண்டு வந்து தன் மன்னனுக்கு கொண்டு வந்து அனைத்தையும் கொண்டு வந்து அவனிடத்தில் ஒப்படைக்கின்றார். மன்னனுக்கு பெரும் வியப்பு, வாதாபியே நம் படை தளபதி வெற்றி பெற்று விட்டாரா என்று வியந்து பார்க்கிறார். அப்பதான் பக்கத்தில் இருந்த அமைச்சர் சொல்லுகிறார், மன்னா, இவர் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அந்த அமைச்சர் சொல்லுகிறார், இவர் கண்முதல் பெருமானை வணங்குகின்ற மிகச்சிறந்த சிவனடியார். எனவே இவருக்கு எதிராக இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை அப்படின்னு பெருமையோடு சொல்லுகிறார் அமைச்சர் பெருமகனார். அதை கேட்ட உடனே அந்த மன்னனுக்கு கலக்கம் ஏற்பட்டு விட்டது. என்ன, மிகச்சிறந்த சிவனடியார் இவர், இவரையா நான் போர்ப்படை தொழிலுக்கு இதுதான் நான் பயன்படுத்திக் கொண்டிருந்தேன். போர்களை சென்று உயிரை கொல்லுவதா சிவனடியாருடைய பணி? இல்லை, இனி இவர் எனக்கு தளபதியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமில்ல, அமைச்சரே, அவருக்கு வேண்டிய பொன்னையும் பொருளையும் கொடுத்து அவரை ஊருக்கு அவரை அனுப்பி வை அப்படின்னு சொல்லி ஆணையிடுகிறார் மன்னன். கேட்ட பரஞ்சோதியார் கலங்கி போகிறார். வேறே, நாங்கள் பரம்பரையாக இந்த அரசுக்கு, இந்த மன்னனுக்கு உறுதுணையாக நாங்கள் படைத்தொழில் செய்து வருபவர்கள். எங்களை போய் நீங்க இந்த பணி வேண்டாம் என்று என்னை அனுப்பலாமா? நான் என் முழு நிறைவோடு தான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். எனவே அருள் செய்ய வேண்டும் என்று வணங்கி நிற்கிறார் பரஞ்சோதியார். ஆனால் மன்னன் சொல்லுகிறார், இனி நீ எந்த உயிரையும் கொல்ல வேண்டாம். நீ உனது ஊருக்கு செல். உனக்கு வேண்டிய நிபந்தங்களாக நிலங்களும் செல்வங்களும் தருகிறேன். நீ புறப்படு என்று விடை கொடுத்து அனுப்புகிறார். இதுதான் போர்க்களம் சென்று படை நடத்தி வெற்றியை கொடுத்து வந்த பரஞ்சோதியார் மன்னனுடைய ஆணையை மீறுவதற்கு வழி இல்லாமல், வேறு வழி இல்லாமல் தன்னுடைய செங்காட்டங்குடிக்கு திரும்புகிறார். அதை திரும்பிய நிலையில் சில நாட்களில் அவருக்கு ஒரு வாழ்க்கை துணை நலமாக, அற்புதமான ஒரு பெண் அவருக்கு துணை நலமாக அமைந்தார்கள். திருவெண்காட்டு நங்கை என்ற ஒரு பெண் அவருக்கு மனைவியாக வாய்க்க பெற்றார். அவரை பற்றி சொல்லும் பொழுது சேர்க்கிறார், ஒரு அருமையான சொல் பயன்படுத்துகிறார். இங்க யார் அப்படின்னா, மனை அறத்தின் வேறு. நீங்க வேற எந்த காப்பியத்திலும் பெண்ணை இப்படி சொல்லியதாக ஒரு சொல்ல நீங்க பார்க்க இயலாது. நாம சிந்தித்தா நம்ம என்ன தரும், வேறு ஒரு நோக்கில அதை பார்க்கக்கூடிய பார்வைக்கு நாம வந்துட்டோம். ஆனா அந்த காப்பிய காலம் நம்மளுடைய மண்ணினுடைய சிறப்பு என்ன என்று சொல்லும் பொழுது, ஒரு இல்லறத்தினுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெண்ணினுடைய பணி எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த இல்லறம் தழைப்பதற்கு அந்த பெண் வேறு கொண்டு இருப்பவர் என்பதை மிக அழகாக மனை அறத்தின் வேர் என்று குறிப்பிட்டார். ஏன் வேர் என்று சொல்லணும்? மேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதி வெட்டுப்படுமானால் அந்த மரம் தழைத்து விடும். ஆனால் வேர் பழுதுபட்டு விட்டால் அது தழைத்து போவது. அது மாதிரி ஒரு இல்லறத்துல ஒருவனுடைய பெண்ணுடைய பங்கு என்பது இல்லை என்றால் அந்த இல்லறம் தழைக்காது என்பதை 1000 ஆண்டுக்கு
முன் எடுத்து சொன்னவர் நம் சேக்கிழார் பெருந்தகை. எனவே பெண்கள் என்பவர்கள் யார் என்றால் மனை அறத்தின் வேறு என்று குறித்தார். இன்றைய காலச்சூழல்ல இதை சொல்வது ரொம்ப தவறா போயிட்டு. ஏன்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் ஒரு பழமொழி இருக்கிறது. என்னன்னு கேட்டா பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வார். அதுக்கு நாம வேறொரு விளக்கமெல்லாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அதுக்கு பெரியவர்கள் சொன்ன பொருள் என்னன்னா, கணவனை முன்னிறுத்தி தன்னை பெண் நிறுத்திக் கொள்ளுதல் பெண்ணினுடைய இயல்பு. எனவே பெண்ணுடைய செயல் முன்னே தெரியாது, அவள் தான் பின்னே இருப்பார். எது போல இலை தெரியும், பூ தெரியும், காய் தெரியும், கனி தெரியும். ஆனா அந்த மரத்தின் வேறு கண்ணுக்கு தெரிகிறதா? தெரிவதில்லை. அதுபோல ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால இந்த பெண் என்பவள் வேறு கொண்டு இருப்பதனால் அவர் பின் இருக்கிறார் என்று அதை சொல்லி குறித்தார்கள் சான்றோர்கள். நாம பேசுறதுல என்ன சொல்லுவாங்க? பெண்ணை அடிமைப்படுத்துகிறார்னு சொல்லுவாங்க. அப்படி நோக்கில் அது சொல்லப்படல. அறிவில் சிறந்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு பெண்ணுடைய அறிவு திறன் இந்த திருத்தொண்டுக்கு எப்படி துணையாக இருந்தது என்பதற்கு தயவு செய்து இளையான்குடி மாறநாயனாருடைய வரலாற்றை படித்தால் அந்த பெண்ணினுடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அதுபோலதான் இந்த புராணத்திலும் திருவெண்காட்டு நங்கையினுடைய குரு துணை இதில் எவ்வளவு இருக்கிறது என்பதை சேக்கிழார் பெருமான் புராணத்துக்குள்ள போவதற்கு முன்பாகவே அறிமுகப்படுத்தும் போதே காட்டுகிறார். இவர் மனை அறத்தின் வேறு. அப்படிப்பட்ட திருவெண்காட்டு நங்கை இவருக்கு துணையாக அமைந்தார்கள். அவங்க வீட்டுல நிறைய பணியாளர்கள் இருந்தாலும் ஒரு பெண் அடியவள் மிகச்சிறந்த தொண்டு செய்கிறார். எனவே அந்த பெண்ணை சொல்லும் பொழுது சேக்கிழார் பெருந்தகை உயர்வு திணையில் வைத்துத்தான் காட்டுது. நீங்க ரொம்ப வியந்து பார்த்தீங்க, புராணத்தை நீங்க முழுசா படித்தீங்கன்னா ஒரு நுட்பம் விளங்கிக் கொள்ள முடியும். நான் முன்ன சொன்ன சண்டேச நாயனார் என சிறப்பு பெற்றவர் விசால சருமனார். அவருக்கு தந்தை பரமதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவன் என்றுதான் சொல்றார். அந்த சண்டேச நாயனாருக்கு அப்பா என்று வரும்போது அவர் தந்தையார் என்ன சொல்ல மாட்டார், தந்தை கூட சொல்ல அவன் அப்படின்னு சொல்ல. எச்ச தத்தன் உளன் ஆனான், எச்ச தத்தன் உளன் ஆனான். ஆனா சிறு தொண்ட நாயனார் வீட்டுல பணி செய்கின்ற பணிப்பெண்ணை சொல்ல வரும்போது தாதியார் என்னும் சந்தன தாதியார், தாதியார் ஆர்வீதி கொடுத்தார். சந்தன தாதின்னு சொல்லல, தாதியார் என்னும் சந்தன தாதியார் என்று ஒரு ஆர்வீதி கொடுத்து காட்டுகிறார். சண்டேச நாயனாரின் அப்பாவை அவன் சொன்னவர் சிறு தொண்ட நாயனார் வீட்டில் இருக்கிற பணிப்பெண்ணை சொல்லும் போது அவர் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னாரு, ஒருவர் மதிக்கப்படுவது என்பது அவர் பிறப்பால் அல்ல, அவர் செய்கிற செயலால். உலகத்துக்கு எடுத்துக்காட்டியது திருத்தொண்டர். அந்த பணிப்பெண்ணினுடைய துணை இந்த தொண்டுக்கு துணையாக இருக்க போகிறது என்பதை முன்கூட்டியே அறிவிப்பதனால தாதியார் என்னும் சந்தன தாதியார் என்று காட்டுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு அந்த பணிப்பெண்ணுக்கு அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். எனவே நம்முடைய சிறு தொண்ட நாயனார் என்பது பின்னால் அவருக்கு ஏற்பட்ட பெயர். பரஞ்சோதியார், திருவெண்காட்டு நங்கை, அந்த இல்லற வாழ்க்கையில உணவு கூடத்துல உறுதுணையாக இருக்கக்கூடிய பணிப்பெண்ணாக இருப்பவர் சந்தன தாதியார் என்னும் தாதி. இப்படி இந்த இல்லற வாழ்க்கை அவங்க நகர்ந்து கொண்டிருக்கிற சூழல்ல நம்முடைய பரஞ்சோதியாருக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, சிவனடியார்களுக்கு அமுது செய்விக்காமல் உணவு எடுத்துக் கொள்வது இல்லை என்று ஒரு உயர்ந்த கொள்கையை தன் வாழ்நாள கடைபிடித்து வர வேண்டும் என்று கருதி அதை பின்பற்றி வருகிறார். அடியார்களை அழைத்து அமுது செய்வித்த பிறகுதான் தான் அமுது செய்தல் என்ற ஒரு பழக்கத்தை கைக்கொள்கிறார். நாளும் நாளும் தொண்டர்கள் வந்தார்கள், அமுது செய்தார்கள். எனவே அப்படி தொண்டர்கள் வரும்பொழுது இவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, நீங்க சிந்தித்து பார்க்கணும். ஒரு 6 அடிக்கு மேல் உயர்ந்த நிலையில் இருப்பவர் தளபதியாக இருக்கிற பரஞ்சோதியார்.
ஆனா சிவனடியாரை கண்டு விட்டால் அந்த 6 அடி என்பது அப்படியே வளைந்து ஒரு 3 அடிக்குள்ள குறுகி நின்று ஐயா சிவாய நம சிவாய நம அப்படின்னு வணங்கி சிறு தொண்டராக வணங்கி நிற்பார். இவர் உயர்ந்த ஒருவர் தன்னை கீழே வணங்கி நிலையில பணிந்து அன்பு மொழிகள் சொல்லி இல்லத்துக்கு அழைத்து வந்து அமுது செய்வித்த நிலையில ஒவ்வொரு தொண்டரும் அவரை இவர் என்னையாவது சிறு தொண்டர் போல இருக்கிறாரே, சிறு தொண்டர் போல, இப்படி சிறு தொண்டர் என்று சொல்லி அந்த பெயரே அவருக்கு பின்னாளில் பெயராயிற்று. எனவே அடியவரை கண்டால் தன்னுடைய தோற்ற நிலைகளை மறந்து, தன்னுடைய படை தளபதி என்கிற நிலைகள் எல்லாம் மறந்து அடியவன் என்கிற உணர்வில் சிவனடியாரை கண்ட பொழுது பணிந்து வணங்கியதால் அவரை அந்த உலகம் அவரை சிறு தொண்டர் என்று போற்றி. இதுவே அவருக்கு பெயராயிற்று. இதுதான் அந்த பெயர் வந்ததுக்கான காரணம். இப்படி தொண்டர்கள் வரும்போதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த தொண்டு நாளும் நாளும் பெருகி கொண்டே இருந்தது. அது இருக்கும்போதுதான் கையிலையில் இருக்கிற பெருமான் பார்க்கிறார், நம்முடைய அன்பனுடைய தொண்டின் தன்மையை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ணம் இந்த சேர்க்கிறார் ஒரு நுட்பம் சொல்றார். சிறு தொண்டருடைய அன்பை நுகர்வதற்காக பெருமான் என்ன பண்ணாரு, கைலாயத்திலிருந்து நம்முடைய செங்காட்டங்குடி நோக்கி வருகிறார். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, பெரும்பாலும் நாம் அந்த மாதிரி இடங்கள் வரும்போது என்ன கருதுவோம் அப்படின்னு கேட்டா, சிவபெருமான் இதோ அடியவரை சோதிக்க வந்து விட்டார் என்று சொல்வதுதான் பழக்கம். அவருக்கு சோதிக்க வேண்டிய அவசியம் சிவபெருமானுக்கு இல்லை, மறந்துடாதீங்க. அது சொல்வது நாம் விளையாட்டாக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், உண்மை அதல்ல. ஏன் சோதிக்கிறார் என்று சொல்ல பயன்படுத்த கூடாது அப்படின்னு கேட்டா, இறைவன் என்பவன் எங்கோ இருப்பவன் அல்ல. நாம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நாம தான் என்ன கருதி நிற்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்மளை கேட்போம், சுகவனேஸ்வர பெருமான் எங்கே இருக்கிறார்? என்னங்க கேள்வி? இங்க பெரிய கடலை தாண்டி போனீங்கன்னா அங்க இருக்கிறாரு, சேலத்துல இருக்கிறார், அவர் தான் அங்க இருக்கிறார் அப்படின்னு கையை காட்டுவதுதான் எல்லாருக்கும் இயல்பு. ஆனா நீங்க கொஞ்சம் அன்பு செலுத்தி பக்தியில இருந்து அவரை நாளும் பூசிப்பவராக இருந்தால், சுகவனேஸ்வரர் எங்கே இருக்கிறார் கேட்டால் என் நெஞ்சில் இருக்கிறார் சொல்லணும். நான் நாளோடு கோயிலுக்கு போவேன், திருநீர் பூசி இருக்கேன், உருத்தராக்கம் போட்டிருக்கிறேன், எல்லாம் உண்டு, தேவாரம் படிப்பேன். ஆனா சாமி எங்க இருக்கிறார்னா கோயில்ல இருக்கிறார் நினைச்சேன்னா அது என்னுடைய அறிவில் இன்னும் போதிய விளக்கம் பெறவில்லை என்று பொருள். நான் எப்ப முழுமையாக உணர முடியும்? நான் சென்று வணங்குகிற பொழுது சரியை என்று பெயர். அவர் கோயில போய் நான் பார்ப்போம், அந்த பெருமான நாளுந்தோறும் பார்த்து பார்த்து நான் ஒரு அன்பை செலுத்தினால் எனக்கு என்னைக்கான ஒரு நாளைக்கு தோணும், ஒவ்வொன்றும் கையை வீசிக்கிட்டே போறமே, 2 பூ வாங்கிட்டு போலாமே, ஒரு சாமிக்கு ஒரு தீபம் ஏற்றுவது எண்ணெய் கொண்டு போலாமே, அந்த குப்பை கொஞ்சம் கடற்கரை எடுத்து ஓரமா எடுத்து போடலாமே என்று அந்த பெருமானை பார்க்கும் போது அந்த கோயிலை கூட்டுவதாக இருந்தாலும் சரி, விளக்கு ஏற்றுவதா இருந்தாலும் நீங்க சரியானதாக ஆயிடுங்க. அப்படி அந்த பணியை செய்து பழகி வந்தால் ஒரு நாள் அந்த பெருமான பார்த்து 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 ஆசைப்பட்ட இந்த நெஞ்சு என்ன பண்ணும், நாம எங்காவது ஒரு கோயில் தலையாத்திரை போகும் பொழுது எங்காவது ஒரு சிவலிங்க திருமேனி விற்பனைக்கு வைத்திருந்தால், அல்லது யாராவது ஒருத்தங்க நான் காசிக்கு போனேன், நான் இமயமலைக்கு போனேன் அப்படின்னு ஒரு பானலிங்கமோ ஒரு சிவலிங்கமோ கொண்டாந்து நம்ம கையில போட்டீங்கன்னா, நான் கோயிலுக்கு போற வச்ச வச்சுக்குங்க அப்படின்னு கையில கொண்டாந்து கொடுத்தா என்ன தோணும்? ஒரு தண்ணி ஊற்றி பூ வச்சு கும்பிடலாம்னு தோணும். எப்ப தண்ணி ஊற்றி உப்பு வச்சு கும்பிடுகிறீர்களோ அப்பொழுது நீங்க கிரியையாளராக மாறிடுவீங்க. அப்படி அந்த பெருமான் அப்படி செய்து கொண்டிருக்கிற நாம் ஒரு நாள் அந்த பூசை பண்ண முடியல, பணிச்சூழலுக்காக வெளியூருக்கு போயிட்டோம், சிவலிங்கமா வீட்டுல இருக்குது, ஐயோ இன்னைக்கு பணி ஆராய்ச்சி, நான் வீட்டுல இருந்தோம்னா தண்ணி ஊற்றி பூ வச்சு கும்பிடுவோமே அப்படிங்கிற நினைப்பு வந்த உடனே கண்ணை மூடி உட்கார்ந்து, சரி இன்னைக்கு சாமி இருக்கிறாரு, தண்ணி ஊற்றியாச்சு,
பூ வச்சாச்சு, ஒரு சிவபுராணம் சொல்லுவோமே அப்படின்னு கண்ண மூடி ஒரு சிவபுராணம் சொன்னீங்கன்னா நீங்க என்ன ஆயிட்டீங்க, யோகத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப கோயிலுக்கு போய் ஒரு பணி செய்யும் போது சரியாளராக இருந்தேன், அந்த பெருமான வீட்டுல கொண்டாந்து தண்ணி ஊற்றும் போது கிரியையாளராக ஆயிட்டேன். இப்ப என்னால வீட்டுல இல்ல வெளியில இருக்கிறேன், அப்ப நெஞ்சில நினைக்கிறேன், இப்ப என்ன ஆயிட்டேன், யோகத்துக்குரியவனாக ஆயிட்டேன். சரி, இந்த நிலை தொடர்ந்து இது முதிர்கிற பொழுது ஒரு உண்மை எனக்கு புலப்படும். என்னன்னு, சுகவினேஸ்வர பெருமான் அங்க கோயில்ல மட்டும் இல்ல, நான் கும்பிடுகிற சிவலிங்கத்தில் மட்டும் இல்ல, எல்லா உயிரிலும் இருக்கிறாங்க என்ற அறிவு ஒரு நாள் எனக்கு வரும். அந்த அறிவு வருவானால் காணுகிற இடமெல்லாம் இறைவன் இருக்கிறான், அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் இறைவன் இருப்பதை நான் உணர்கிற பொழுது நான் ஞானத்துக்குரியவனாக ஆகுகிறேன். இப்ப நீங்க இப்ப சிந்திச்சு பாருங்க, நான் சரியானதா இருந்தா கோயில் இருக்கிறான்னு சொல்லுவேன், கிரியானதா இருந்தா வீட்டுல இருக்கிறான்னு சொல்லுவேன், யோகத்தில் இருந்தா உள்ளத்தில் இருக்கிறான்னு சொல்லுவேன். ஞானத்துக்கு வந்து எங்க இருக்கிறார், அவர் எங்கும் இருக்கிறார் ஐயா. அப்ப எங்கும் இருக்கிற அந்த பெருமான், ஏன் இவ்வளவு சொல்றேன், சிறு தொண்ட நாயனார் சிவனடியாருக்கு அமுது கொடுத்து வந்த செய்தி கைலாயத்தில் இருக்க பெருமானுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவை அன்பவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன், சிறு தொண்ட நாயனார் உள்ளத்தில் இருப்பவன் இறைவன், அவர் உள்ளத்தில் மட்டுமா இருக்கிறாரு, எங்கும் இருப்பவன். எங்கும் இருக்கிற பெருமானுக்கு தன்னுடைய தொண்டனுடைய அன்பு என்ன என்பது தெரியாதா? என்ன தெரியுமே. அவன் தெரிந்த ஒருவன் எதற்காக சோதிக்க வர வேண்டும்? பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் ஒரு 3 மாதம் நடந்து காலாண்டு தேர்வு வைக்கிறார். எதற்காக? நாம நல்லா நடத்திட்டோம், மாணவன் எவ்வளவு உள்ள வாங்கிட்டான்னு தெரியலையே, அதுக்காக ஒரு காலாண்டு தேர்வு வச்சு அதுக்கு ஒரு மதிப்பெண் போட்டு பரவாயில்ல, பசங்கள்லாம் ஒரு 50 மதிப்பெண் நல்லா வாங்கி இருக்கிறாங்க, உள்வாங்கி இருக்கிறாங்கன்னு ஆசிரியர் தெரிந்து கொள்வதற்கு தான் தேர்வு. நீங்க பாடம் நடத்தி தேர்வு எழுதுவது எதற்காகனா, ஆசிரியர் மாணவன் கூடவே தான் இருக்கிறாரு. ஆனா கூடவே இருந்தால் எப்போதும் கூடவே இல்லை. அவன் படித்ததனுடைய அறிவு திறன் என்ன என்பதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் ஒரு தேர்வு நடத்தித்தான் மாணவனுடைய அறிவை தெரிந்து கொள்ள முடியும். அது மாதிரி சிவபெருமான் ஒரு ஆசிரியனாக வெளியே இருந்து கொண்டிருந்தால் அவரும் சோதனை என்ற ஒன்றை நடத்தி பார்த்துதான் தன் தொண்டனுடைய அன்பை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவன் வெளியே இருப்பவன் அல்ல, அவன் உள்ளே இருப்பவன் அல்ல, வெளியே உள்ளேயும் இருப்பவன் என்பதனால அவனுக்கு சோதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சோதித்து பார்த்து தெரிந்து கொள்ளணும், என்னுடைய அண்ணனுடைய அன்பு எவ்வளவு தெரியுமா உனக்கு என்று அவன் சோதித்து பார்த்தா தெரிந்து கொள்ளணும். இல்ல பிறகு ஏயா அப்படி வராது, பிறகு ஏயா சொல்றாங்க, அது வேற ஒன்றும் இல்லைங்க, தன்னுடைய அன்பன் தன்பால் கொண்டிருக்கிற அந்த பக்தி பெருக்கை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று கருதினான் இறைவன். சிறு தொண்டருடைய அன்பை சிவபெருமான் நன்கு அறிவார். இருந்தாலும் தான் அறிந்த அன்பு திறத்தை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். கையில இருந்து புறப்பட்டு வந்தார். எப்படி வந்தார்? ஒரு வடநாட்டு துறவியாக, திரிசூலம் உடையவராக, பிரம கபாலம் என்கிற மண்டையோடு கையில் வைத்துக் கொண்டு ஒரு வடநாட்டு துறவியாக செங்காட்டங்குடிக்கு வந்துட்டார். வியப்பு என்னன்னு கேட்டா, செங்காட்டங்குடிக்கு வந்துட்டாரு, எதிர்படுகிற ஒவ்வொருத்தரும் கேட்கிறார், சிறு தொண்டர் வீடு எங்கே, சிறு தொண்டர் வீடு எங்கே கேட்டுக்கிட்டே வரார். செட்டிலார் பதிவு செய்கிறார். நமக்கு என்ன கேள்வி, கைலாயத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர தெரிஞ்சிச்சு, தமிழ்நாட்டுக்கு செங்காட்டங்குடிக்கு போக தெரிஞ்ச சாமிக்கு திருத்தொண்டர் வீட்டுக்கு போக தெரியாத, அப்புறம் எதிர்படுகிற தொண்டர்கள் வினவி கொண்டு வந்தார். சிறு தொண்டர் இல்லம் எங்கே, அந்த சிறு தொண்டர் என்று சொல்வது சிவபெருமான ஒரு மகிழ்ச்சி. அதனால கேட்டுக்கிட்டே வந்தார். இங்கப்பா நம்மளுடைய அன்பன் இல்லம் என்று ஒவ்வொருத்தரா கேட்டுக்கிட்டே வந்தார். வீட்டுக்கு வந்தாச்சு. இவர் வந்த நேரம் சிவனடியாரை அழைப்பதற்காக வெளியே போயிருக்கிறார் நம்முடைய நாயகர். பணிப்பெண்ணா முன்ன வந்தாங்க, அடிவரை பார்த்தாங்க, வணங்கினார்கள். இது சிறு தொண்டர் மனைவி உள்ளாரோ? அவன் ஆம் சாமி, இது சிறு தொண்டருடைய இல்லம் தான், வந்து விடுவார், புள்ளி எழுந்தருள வேண்டும் என்று அந்த பணிப்பெண் வேண்டுகிறார். சொன்னாரு, இல்லை இல்லை, நான் உள்ள வரமாட்டேன்.
அப்படின்னு வெளியே நிற்கிறார். இந்த பணிப்பெண் பதறி போய் உள்ள போய் திருவெண்காட்டு நங்கை இடத்துக்கு போய் சொல்லுகிறார்கள். அந்த அம்மையார் ஓடி வருகிறார்கள், திருவடி பணிந்தார்கள். சுவாமி, என்னுடைய கணவர் அடியவரை தேடித்தான் செல்லிருக்கிறார், உங்களை கண்டால் பெரும் மகிழ்வார், புள்ளி எடுத்து அருள வேண்டும் என்று விண்ணப்பமாக பணிந்து சொன்னார். அப்பதான் அவர் சொல்றாரு, எவ்வாறுமா, நம் வடநாட்டிலிருந்து வருகிற துறவி, கணவன் இல்லாத வீட்டுக்குள்ள வரமாட்டேன், சரியா? நான் ஆத்தி மரத்துக்குள்ள இருப்பேன், என்னுடைய கணவன் வந்து அங்க வரச்சோ அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆத்தி மரத்தின் கீழே செங்காட்டங்குடிக்கு உட்கார்ந்துட்டார். சிறுத்தொண்ட நாயனார் அப்படியே தேடி தேடி பார்த்தா இன்றைய நாள் ஒரு அடியவரையும் காணவில்லையேன்னு மனம் அழிந்தவராய் சொல்ல ரொம்ப செருக்கிடாதவருமா ரொம்ப நுட்பமா பயன்படுத்துறார். எப்படி வராது, உணர்வு அழிந்தவராக வருகிறார். இன்றைய நாளில் ஒரு தொண்டர், இனி சிவபெருமானுடைய தொண்டர் ஒருவரையும் காணலையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு மனம் அழிந்த நிலையில வீட்டுக்கு வருகிறார். மனைவியார் வரவேற்றாங்க, ஆட்டத்தை பார்க்கிறாங்க. ஏன் ஆட்டமாக இருக்கிறேன்னு கேட்டாங்க. இன்று ஒருவர் இனியாரை காணேன், இனி யாரையும் காணேன், இனியவர் அடியவர் தான் இனியவர், எனக்கு அடியவரை நான் காணலன்னு சொன்னாங்க. சொன்னாங்க, இல்ல இல்ல, உங்களை தேடி ஒரு வடநாட்டு தொண்டர் ஒரு வந்திருந்தான்னு சொன்ன உடனே அவர் உயிர் பெற்றது போல ஆனார். அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை அம்மையார் அப்படியே கண்கூடாக பார்க்கிறாங்க. வாடிய முகத்தையும் பார்த்தாங்க, ஒரு மகிழ்ச்சி கூட. எங்கே அடியவர், எங்கே அடியவர் அப்படின்னு கேட்டாருப்பாங்க. அம்மா சொன்னாங்க, நாங்கள் இருவரும் அவரை பணிந்து இல்லத்துக்குள்ள அழைத்தோம், ஆண் இல்லாத இல்லத்துக்குள் வரமாட்டேன் என்று சொல்லி கணபதீஸ்வரத்தில் சென்று ஆத்தி மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறார், உங்களை வந்தால் வர சொன்னார். ஓடுகிறார். அடுத்த வினாடி நேரா ஓடுனார், திருவடி பணிந்தார், வணங்கி நிற்கிறார். அப்படி வணங்கி நிற்கும் போது அப்பதான் சாமி கேட்கிறார், யார் யாரி, நீதான் அந்த பெரிய சிறு தொண்டரோ? அந்த இடம் தாங்க தலை. போய் வணங்கி நின்னா பாருங்க, 6 அடி உயரத்தில் இருப்பவர் விழுந்து பணிந்து அப்படியே வணங்கி நிற்கிறார். சுவாமி அப்படி வணங்கி நிற்கிறார். பெருமான் பார்க்கிறாரு, ஓ நீதான் அந்த பெரிய சிறு தொண்டரோ அப்படின்னாரு. சுவாமி, என் சிவனடியார்கள் அப்படி அழைப்பார்கள். அவர் அது கூட எப்படி சொன்னாரு, சிவனடியார்கள் அப்படி அழைப்பார்கள் அப்படின்னு சொன்னாரு. காண வந்த மகிழ்ச்சி நான் பார்த்து அப்படின்னாரு. சாமி, என்று அடியே இல்லத்தில் அமுது செய்து அருள வேண்டும் அப்படின்னு, எனக்கு பரிந்து அமுது ஊட்ட உன்னால் முடியாது இப்போ அப்படின்னு அப்ப சொல்றாரு பாருங்க. பெருமானே, ஏன் வந்திருப்பது சிவம், அவருக்கு சிவமும் தெரியாது, ஒரு துறவி வந்திருக்கிறார். வணங்கி சொல்லுகிறார், சிவனடியார்கள் முயன்றால் இந்த உலகத்தில் பெறாத பொருள் இல்லை, நீங்க ஐயப்பட வேண்டாம், என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள், உங்களுக்குரிய அமுதை நான் செய்து கொடுக்கிறேன். என்னிடத்தில் 3 வகையான நிறையும் இருக்கு, முன்னிறையும் என்னிடத்தில் உள்ளது, எனவே அருள் செய்ய வேண்டும். அப்பவும் சொல்றாரு, வார்ப்பா, நீ நிறைவு இருப்பது போல நான் வேறு மாமிசம் சாப்பிடுகிற ஆள் அல்ல. எது முன்னிறையும் உண்டுன்னு சொல்லி இல்ல, ஆடு மாடு எருமை அப்படி 3 அது சாப்பிட நான் இல்லை. நான் யாரு, பசு வீழ்த்தி உண்பது யாம், எனவே உன்னால் பரிந்தூட்ட முடியாதுங்க சொல்றாரு. இல்லை பெருமானே, அமுது செய்ய முடியும், தாங்கள் சொல்லுங்கன்னு வணங்கி நிற்கிறார். பெருமான் சில கட்டுப்பாடுகளை சொல்லுகிறார். அதாவது 6 மாதத்துக்கு ஒரு முறைதான் நான் உணவு உண்பேன். அந்த நாள் இன்னைக்கு தான். 6 மாதத்துக்கு ஒரு முறை உணவு உண்பேன், அந்த நாள் இன்னைக்கு. சரியா சுவாமி? சரிங்க சுவாமி. அடுத்து நான் உண்பது யாரு, பசு அப்படிங்கிற ஒரு குழந்தையை எனக்கு நீ அமுது செய்து கொடுக்கும். அந்த குழந்தை வீட்டுக்கு ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும். 5 வயது தான் ஆகி இருக்கணும். வீட்டுக்கு ஒரு குழந்தையா இருக்கணும். ஊனமில்லாது இருக்க வேண்டும். சரிங்க சாமி, சரிங்க சாமி. ஒன்னொன்னுக்கு சரி சரின்னு சொல்லிட்டே வராது. கடைசியா ஒண்ணு சொன்னாரு, அந்த தாய் குடிக்க தந்தை அறிந்து உணவு சமைத்து கொடுக்கணும். செஞ்சலாமே,
அப்படிங்கும் போது அதுல ஒரு கட்டுப்பாட்டை வைக்கிறார். அதாவது அந்த பிடித்து அறிகிற பொழுது உவந்து அறிந்து சமைத்து கொடுக்க வேண்டும். இதுவே யாருக்குங்கிற அமுதுன்னு. இத்தனைக்கு சரி 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 சொல்லிட்டு சுவாமி விரைந்து அமுது செய்து விட்டு தங்களை அழைக்க வருகிறேன். அவன் விழுந்து வணங்கி படுத்து நேர வீட்டுக்கு ஓடி வர மனைவியார் இருக்கிறாங்க. சிவனடியார் அமுது செய்வதற்கு சம்மதித்து விட்டார். மகிழ்ச்சியோடு சொல்லுகிறாங்க. அம்மாவும் பார்க்கிறாங்க. சரி சொல்லுங்கள், என்னவாறு சமைக்க வேண்டும் என்று. அப்பதான் சொல்றாரு, நீ சரி என்றால் நம்மால் இது செய்ய முடியும். நான் சரி என்றால் எப்படி சமைப்பது சொல்லுங்கன்னு சொல்லும் போதுதான் அந்த துறவி சொன்ன ஒன்னே சொல்றார். அதாவது பசு மாமிசம் தான் உண்டார், 5 வயது குழந்தையாக இருக்கணும், ஊனம் இல்லாத இருக்கணும், வீட்டுக்கு ஒரு மகவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லும் போதுதான் அவங்களும் கேட்டுக்கொண்டே வராங்க. இப்பதான் நாயனார் சொல்றாரு, நாம் பொருள் கொடுத்தாவது ஒரு குழந்தையை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து சமைத்து கொடுத்து விடலாம். ஏன், ஆண் குழந்தை, ஊனம் இல்லாதது, வீட்டுக்கு ஒரு குழந்தை, எங்கேயாவது காசு கொடுத்தாவது வாங்கி கொண்டு சமைத்து கொடுத்து விடலாம். ஆனால் அந்த துறவி சொல்லுகிறார், தாயை பிடிக்க வேண்டும், தந்தை அறிந்து எப்படி உவந்து அறிந்து ஊட்ட வேண்டும். இது சாத்தியப்படுமா? வேறு யாரும் இதை செய்ய வரமாட்டார்கள். ஆனால் நீ சரி என்றால் நம்மகனை அமர்ந்து செய்து கொடுக்கலாம். எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நாமெல்லாம் அண்ணன் அட பாவி மனுஷா, போய் எப்பயெல்லாம் உனக்கு கிடைச்சானா சொல்லும். அது வரைக்கும் கூட கம்மல் இருந்தா கூட அந்த நேரம் நம்ம நெஞ்சு வெடித்து போயிடும். என்ன, என் மகனை அழித்து கொடுக்கணுமா? நீ செஞ்ச தொண்டு போதும், நான் எங்க அம்மாவோட கிளம்புற கிடைக்கிற மாட்டோம். போதும், அவனை வாழ்ந்த வாழ்க்கை போதும் அப்படி கிடைக்கிறோமா இல்லையா? எல்லாம் அவங்க அப்படியே பார்க்கிறாங்க. ஏன், கணவர் வாடிய முகத்தோடு மனம் அழிந்த நிலையில வந்தார். அடியவர் சொன்ன குறிப்பெல்லாம் கேட்டபோது மலர்ந்த முகத்தோடு இருக்கிறார். எனவே இவர் சொல்லுகிற வண்ணம் நம் குழந்தையை அமுது செய்விப்போம் அப்படின்னு அம்மையாரும் முடிவுக்கு வந்தாங்க. சரி, நீங்க மகனை அழைத்து வாருங்கள், நாம் அமுது செய்யலாம் சொல்லியாச்சு. நாயனார் வேகமாக போனார். பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த சீரால தேவர் என்கிற தன் மகனை அழைத்துக் கொண்டு வந்தார். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அம்மா அழைத்து மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை நீராட்டு செய்து முடித்து விட்டு அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த குழந்தையை அவங்க பார்க்கும்போது அந்த சுருண்ட முடி, குழந்தையுடைய சிரித்த முகம் எல்லாம் பார்க்கும்போது அந்த தாயின் நெஞ்சத்துல என்ன தோன்றுகிறது? கட்டி பிடித்து ஒரு முத்தம் கொடுத்து விட வேண்டும் என்று தோன்றுகிறது. அந்த தாயின் நெஞ்சம் அப்படி அந்த அழகை பார்க்கும்போது அந்த சிரிப்பும் அழகும் கட்டி பிடித்து முத்தம் தர வேண்டும் என்று தோன்றுகிற நினைவு அதை கொடுக்கலையே. ஏன்னா சேக்கிழார் எழுதுகிறார், அப்படி ஒரு முத்தத்தை கொடுத்தால் எச்சில் பட்டு விடும் என்று சொல்லி அந்த தாய் அந்த முத்தத்தை கொடுக்காமல் தவிர்த்து நிற்கிறார். சரி, இப்ப இருவருமாக பிடித்து அறிந்து சமைக்கணும். சரி, இப்ப அந்த செயல் நடைபெறுகிறது. அம்மா பிடிச்சுக்கிட்டாங்க. கணவனாராக இருக்கிற நம்முடைய பரஞ்சோதியார் அறிய முற்படுகிறார். அறியும் போது என்ன சாமி சொல்லியிருக்கிறாரு? உவந்து அறிதல் வேண்டும். எங்கேயாவது வருத்தத்துல கண்ணு தண்ணி வந்துருச்சுன்னா சாப்பிட மாட்டேன்னு சுரும் போச்சு, தொண்டும் போச்சு. ஆனா என்ன பண்ணணும்? உவந்து எப்படி உவகை வருவது? நாயனார் நினைக்கிறதாம், இத்துணை ஆண்டுகளாக அடியவருக்கு அமுது செய்து கொண்டிருக்கிற இந்த திருத்தொண்டு சீராரா உம்மால் பிழைத்தது. உன்னால இந்த தொண்டு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தந்தை மனதில் நினைத்தாராம். இந்த மகன் இந்த தொண்டை தன் உயிர் கொடுத்து காப்பாற்றுகிறான் என்ற நினைப்பு வந்தவுடனே உவகை வந்து விட்டது. எனவே அவர் உவந்து அறிய முற்படுகிறார். சரி, இவருக்கு உவகை வந்தது, தொண்டு காப்பாற்றப்படுகிறது என்று உவகை வருவது இவருக்கான நிலை. அங்க இருக்கிற அம்மாவுக்கு வருத்தமாக இருக்கும், அழுகைதானே வரும். அப்படின் போது அந்த தாய் நினைக்கிறாங்க, யாரு? திருவெண்காட்டு நங்கை என்கிற தாய் நினைக்கிறாங்க,
மகனே, உன் உயிர் கொடுத்து என் கணவன் உயிர் கொடுத்து விட்டாயடா மகனே என்று அம்மா நினைச்சாங்க. ஏன் இந்த உணவு இன்றைய நாளில் அந்த அடியவருக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னார், நிச்சயமாக என் கணவர் உயிரோடு வாழ மாட்டார். அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லாத வாழ்க்கையாக போய்விடும். இப்பொழுது நீ உன் உயிரை கொடுத்து என் கணவன் உயிரை கொடுத்து விட்டாயடா சீராடா அப்படின்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு அழுகை வந்த உவகை வந்தது. எனவே இருவரும் மகிழ்ச்சியோடு பிடித்து அறிந்து அமுது செய்விப்பதற்கு தயாராகிற பொழுது தலைப்பகுதி நிறைய முடிகளுடைய பகுதி என்பதனால இறைச்சிக்கு ஆகாது என்று ஒருவாறு தவிர்த்து விட்டு மீதி பகுதியை அறிந்து சமைக்கக்கூடிய வண்ணம் எப்படியெல்லாம் சமைக்க வேண்டும் அதெல்லாம் சமைத்து வைத்தாகிவிட்டது. உணவு தயாராகிவிட்டது. அம்மையார் சொன்னாங்க, அடியவரை அழைக்கலாம். நிரப்போரார் விழுந்து பணிந்தார், பெருமானே குடி முழுது உய்ய எழுந்து அருள வேண்டும் அப்படின்னு பணிந்து நிற்கிறார். பைரவர் தொண்டரும் போகலாம் என்று மகிழ்ச்சியோடு வந்தார். திருவடி தாமரைகளை பூசை செய்தார்கள், ஆசனத்தில் நிறுத்தினார்கள், அமர வைத்து அமுது செய்கிறதுக்கு இலையெல்லாம் வைத்துக் கொண்டு உணவெல்லாம் பரிமாறுகிறார். எல்லாம் ஒன்றொன்றா வச்சாச்சு. பெருமான் வந்த வைரவர் தொண்டர் சொல்லுகிறார், எல்லாம் சமைத்து வைத்து விட்டீர்களா? ஆம் சுவாமி. அம்மா சொல்றாங்க, யாரு? திருவெண்காட்டு நங்கை சொல்றாங்க, தலைக்கறி ஆகாது என்று அதை மட்டும் தவிர்த்து விட்டு மீதி எல்லாவற்றையும் சமைத்து வைத்திருக்கிறோம் பெருமானே அப்படின்னு வணங்கி சொன்னாங்க. அந்த தலைக்கறி உண்பது அப்படின்னு அது பாருங்க, 2 பேருக்கும் உசிரே போயிடுச்சு. ஏன்? மகனை அறிந்து அமுது செய்திருக்கிறோம், தலைக்கறி ஆகாது என்று தவிர்த்துட்டோம். இவர் தலைக்கறி வேண்டுகிறாரே, என்ன செய்வது பெருமானே அப்படின்னு கலங்கிய பொழுது அந்த வெண்காட்டு மங்கைக்கு பணிப்பெண்ணாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சந்தன தாதியார் என்னும் தாதியா, அந்த பணிப்பெண் என்று சொல்லுகிறார், அம்மா ஒருவேளை அந்த துறவி தலைக்கறியும் கேட்டால் என்ன செய்வது என்று அதையும் பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறேன். உயிர் வந்தது நாயனாரு. ஆகா, அதனால்தான் இந்த உதவியை அவர்கள் சொல்லாமலே செய்ததனால்தான் சேக்கிழார் பெருந்தகை தாதி என்று சொல்லாமல் தாதியார் என்று 6 விகுதி கொடுத்து போற்றுகிறார் என்பதை முன்னையே சொல்லிட்டார். அந்த பணிப்பெண் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதை வச்சார். எல்லாம் வந்து விட்டதா? நான் வச்சாச்சு சுவாமி. அப்புறம் சொன்னாரு, நான் தனித்து சாப்பிட்டு பழக்கம். தனித்து சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னா எனக்கு துணைக்கு யாராவது அடியரை அழைத்து வாரும் அப்படிங்கிறார். நாமெல்லாம் தான் என்ன, ஓ பாவி, யாரும் இல்லாதாலே உங்க கூட்டிட்டு வந்து சோறு போடுறேன், இவருக்கு இன்னொரு ஆளுக்கு கூட சொல்ற மரியாதை சாப்பிடு அப்படின்னு நாம அதை சொல்லியிருக்குமா இல்லையா? நம்ம அறிவு அப்படித்தாங்க வேலை செய்யும். ஏன்னா நமக்கு அறிவு வேலை செய்யும், அவர்கள் அன்பு வேலை செய்யும். அவங்க என்ன பண்ணாங்க, பணிந்து நிற்கிறார். என்னன்னு அடியவர் சொல்லுகிறார், அடியவரை அழைத்து வாங்க, போய் பாரு அப்படின்னாரு. மறுப்பு பேசாம வெளியே போனார். சுத்தி சுத்தி பார்த்தார், ஒரு அடியவரையும் காணல. திரும்பி வந்தார், வணங்கினார். சுவாமி என்னங்க, இல்ல இந்த சிவனடியார்கள் திருநீர் பூசுவதை பார்த்து பார்த்து பூசுபவன் தான். நான் சிவனடியார் இல்ல, நான் முதல் கூட சொல்லிடுறேன், நான் சிவனடியார் இல்லை. ஆனா சிவனடியார்கள் திருநீர் பூசுவதை பார்த்து பார்த்து பூசுவன் நான். எனவே என்னையும் ஒரு அடியா நீங்க கருதுனீங்கன்னா நான் பக்கத்துல உட்காரலாமா? உண்மை போல் நீர் இட்டார் யார்? சாமி சொன்ன வார்த்தை, உண்மை போல் நீர் இட்டார் யார்? உட்காருங்க. நினைச்சு பாருங்க, பெற்றெடுத்த மகனை கறி சமைத்து வைத்திருக்கிறார்கள். இப்ப உடன் உண்பதற்கு ஒரு அடியவர் வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்துல தன் மகன் உணவை தான் உண்பதற்கு தயாராக வந்து பக்கத்தில் அமர்ந்து விட்டார். பரஞ்சோதியார் என போற்றப்படுகிற சிறு தொண்ட நாயனார். ஒரு இலையை போடுனார், இங்க இருக்க பிளாஸ்டிக் அங்க வையினார். எல்லா உணவும் பரிமாறியாச்சு. பாதி 2 பக்கம் இருக்கிறார். இது பார்க்கிறார், என்னன்னு
எங்கேயாவது இன்னொன்னு ஏதாவது சொல்லிட போறாரு இந்த துறவி அப்படின்னு எழுதுனாரு. வேகமா சாப்பிடலாம்னு சொல்லி கை வைக்க போனார் பாருங்க, தப்பு கையை பிடிச்சார். 6 மாதத்துக்கு ஒரு முறை உணவு எடுத்துக் கொள்கிற நானே இன்னும் சாப்பிடுறேன், உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு கையை பிடிச்சிட்டாருங்க. இந்த இடத்துல பார்த்தா கொடுமை போல தெரியும். நீங்க சாதாரண வரலாற்றை படிச்சீங்கன்னா எங்க இலையில போட்டு உட்கார வச்சு பரிமாறி எல்லாம் முடிச்சாச்சு, சாப்பிட வேண்டியதுதானே. ஆமா சாப்பிடணும், சாப்பிடலாம் கையை வச்ச போது கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தினா இதை விட கொடுமை ஏதாவது உண்டா உலகத்துக்கு? நிச்சயமா வருத்தமா இருக்குமா இல்லையா? ஆனா அங்கதான் நீங்க ஒரு 30 ஆழமா சிந்திக்கும். என்ன சிந்தனை கேட்டா, இறைவன் ஏன் அவருடைய கையை பிடித்தார்? இதற்கு நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், திருவாசகத்தில் ஒரு வரி இறைவனை பலவாறு போற்றிக் கொண்டே வருகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். போற்றி திரு அகவல் என்ற பகுதியில் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படின்னு போற்றி சொல்லிட்டே வர அது ஒரு வரி சொல்றாரு, கைதர வல்ல கடவுள் போற்றி. கை தர வல்ல கடவுள் போற்றி. இந்த வரிக்கு என்ன பொருள்? கை கொடுத்து உதவுவதில் அவன் மிகச் சிறந்தவன் என்று பொருளாகும். கை தர வல்ல கடவுள் போற்றி. இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சீங்கன்னா, நரகக்குழிக்கு போகாம கையை பிடிச்சி தூக்கி மேல தூக்கி விடுற ஆள் அர்த்தம். நரகத்துக்கு போகாம நாம யாராவது குழியில விழுந்தா என்ன பண்ணுவோம்? கையை பிடிப்பா தூக்கி விடு. அப்படி கை கொடுத்து மேலே ஏற்றுகின்ற வல்லுனன் இறைவன் என்பதுதான் கைதர வல்ல கடவுள் போற்றின்னு பேர். அதை ஏன் இங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க சிந்தித்து பார்க்கணும். சிறு தொண்ட நாயனார் இத்துணை நாட்களாக இத்துணை ஆண்டுகளாக எந்த ஒழுக்கத்தை பின்பற்றி வந்தார்? சிவனடியார் அமுது செய்த பிறகுதானே அமுது உண்பது பழக்கம். ஒருவேளை இந்த துறவியா இருக்கக்கூடிய அந்த பெருமான் அவர் கையை பிடிக்காம விட்டு இருந்தா இவர் என்ன பண்ணிருப்பாரு? இந்நேரம் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுப்பாரு. எந்த ஒழுக்கத்தை பாதுகாத்து வந்தாலும் அந்த ஒழுக்கம் பாதுகாக்கப்படாமல் போயிருக்கும். சாப்பிட்ட பிறகு ஒரு கணம் நினைச்சாலும் உசுரோடு இருப்பாரு. ஆனா கடவுளே, நான் இத்தனை நாளா அடியார் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிட்டு பழக்கம். ஐயோ நீங்க சாப்பிடாம நான் சாப்பிட்டு நினைச்சா என்ன பண்ணுவாரு? உசுர விட்டுடுவாரு. அதற்கு சாமி என்ன பண்ணாரு? உங்களுக்கு பார்க்கும் போது சாப்பாட்டை சாப்பிடாமன்னு கை பிடிச்ச மாதிரி தெரியுது, ஆனால் உண்மை அதல்ல. நீ கைபிடித்து வந்த ஒழுக்கத்தை கைவிட்டு விடாதே. அண்ணனே, நீ இதுதான் எதை பின்பற்றி வந்தாயோ அதை நீ உறுதியாக நில் என்று கையை பிடித்தானே ஒழிய தொண்டுக்கு அவன் துணையாக நிற்கிறவன் என்பதை இந்த இடம் நமக்கு காட்டும். எந்த சிவப்பணி நீங்க செய்தாலும் சரி, நமக்கெல்லாம் ஒரு மமதை இருக்கிறது. நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன். ஒருபோதும் இல்லை. நாம செய்யற பணிக்கு சிவம் கைப்பிடித்து உதவியாக இருப்பதனால செய்ய முடியுது. அவன் உதவியாக செய்கிறன்னா நாம் செய்கிறேன் என்பது நமது அறியாமை. இந்த அறியாமை நமக்கு அகலம். எனவே சிறு தொண்ட நாயனார் இதுகாலம் செய்து வந்த அந்த தொண்டு கை என்றால் ஒழுக்கம் என்று பொருள். அந்த ஒழுக்கத்தை கைப்பிடித்து காப்பாற்றி கொடுத்தது யாரு? கண்ணுல பெருமான். எனவே அந்த பெருமான் கையை பிடிச்சு நிறுத்திட்டார். 6 மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றேன்னா இன்னும் சாப்பிடல, உனக்கு என்ன அவசரம்? அவன் கையை பிடிச்சிட்டார். சரின்னு நின்றுட்டார். இப்ப சொல்றாரு, உனக்கு ஒரு பையன் இருப்பான்ல, கூப்பிடாம நினைச்சு பாருங்க. ஐயா அவன் தாயா இறைவன் இருக்கான். அழுதுறீங்களா மாட்டீங்களா? நெஞ்சு வெடிச்சு போய் ஐயோ சாமி அந்த பையன் தான் சாமி இறைவன் இருக்கிறான் அப்படின்னு அழுகுமா இல்லையா? ஒன்றும் பேசுறீங்க, போய் அழைத்து வா அப்படின்னு. அமர்ந்திருந்தவர் மெல்ல எழுந்தார், மனைவி அழைத்தார். 2 பேரும் சேர்ந்து வெளியே போனாங்க. வீட்டுக்கு வெளியே போய் நின்று வீதியில் நின்று கொண்டு சீராளா வருக அப்படின்னு கூப்பிடுறாரு அப்பா. அம்மா கூப்பிடுறாங்க, சிவனடியார் அமுது செய்விக்க உன்னை அழைக்கிறார் மகனே வருக அப்படின்னு கூப்பிட்ட உடனே பள்ளிக்கூடத்திலிருந்து ஓடி வருகிற சிறுவன் அந்த குழந்தை எப்படி வழக்கமா வருவானோ அதுபோல அந்த குழந்தை சீராள தேடி ஓடி வருகிறார். திகைத்து போனாங்க. என்னது சீராள இங்க இருக்கிறார்? அவன் எடுத்து அரவணைத்து கொண்டு அவன் பார்த்தா
பெருமான் வான்வெளியில உமையம்மையோடு முருகப்பெருமானோடு காட்சி கொடுக்கிறார். வரலாற்றிலேயே 63 வரலாற்றுல முருகப்பெருமானோடு ஒருவர் காட்சி கொடுத்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய சிறு தொண்ட நாயனாருக்குத்தான் என்பது வரலாறு சொல்லுகிறது. எதை காட்டுகிறது? நீ தனித்து பணி செய்தால் பெருமான் தனித்து காட்சி கொடுப்பார். நீ கணவன் மனைவியா பணி செய்தினா அவனும் கணவன் மனைவியா காட்சி கொடுப்பார். நீ குடும்பத்தோட பணி செய்தினா அவனும் குடும்பத்தோட வந்து நிற்பார். அப்ப நாம பணி எப்படி செய்யணும்? குடும்பத்தோடு பணி செய்யும். நான் செய்தால் போல என் மனைவி, என் குழந்தை எல்லோரையும் அந்த தொண்டு நெறியில் ஈடுபடுத்தினார் சிவம் நமக்கு தன் குடும்பத்தோடு வந்து காட்சி நல்குவார் என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. எனவே நம்முடைய நாயனார் அந்த அன்பு திரள் அந்த பெருமானை கண்டு விழுந்து வணங்கிய நிலையில பெருமான் அவருக்கு அவர் அப்படியே திருக்கைலாயத்தில் அழைத்து கொண்டார் என்று இந்த வரலாற்றை சேர்க்கிறார் பெருமான் நிறைவு செய்து தருகிறார். இந்த செய்தியை பின்னால் வந்த பட்டினத்தடிகள் தன் நெஞ்சை உருக்குகிறது. எனவே அவர் ஒரு வரி எழுதுகிறார்: வாழால் மகவரிக்கு ஊட்ட வல்லேன் அல்லேன். 3 அடியவரை சொல்லுகிறார் அந்த பாட்டுல. நீ நான் ஆளாவது எப்படியோ காலத்தி அப்பனுக்கே என்று போற்றுகிற இடத்துல இவரை போல என் மகவை அறிந்து ஊட்டுகிற அன்பு என்னிடத்தில் இல்லை. அப்ப அன்பில் சிறந்த தொண்டர்களாக பட்டினத்தடிகளுடைய பார்வையில் 3 தொண்டர்கள் அங்கு இடம்பெறுகிறார்கள். கண்ணப்ப நாயனார், திருநீலகண்ட நாயனார், நம்முடைய சிறு தொண்ட நாயனார். அந்த மூவரில் ஒருவராக நம் சிறு தொண்ட நாயனார் இங்கே காட்சியாக நமக்கு நின்று காட்டப்படுகிற ஒரு வரலாற்றை நாம் பார்ப்போம். எனவே இறைவன் அவரை பார்த்து நீரோ அந்த பெரிய சிறு தொண்டர் என்று அழைத்தது இந்த தலைப்பின் பொருளாக இருக்கிறது என்று சொல்லி இந்த தலைப்பை சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் விழா குழுவினருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை என்னுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி அமைகிறேன். எப்பொழுதும் ஆசிரியர்கள் உரிய நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்ததுனால நான் 9 மணி அழைப்பது போட்டிருக்கிறது. எனவே 9 மணிக்கு நிறைவு செய்து விட்டேன் என்பதை பணிவோடு தெரிந்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் வணக்கத்தை உரித்தாக்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிக்கிறேன். அட்டப்படத்துல சேக்கிலார் படத்தை போட்டிருந்தோம். இந்த படம் எப்படி உருவாச்சுன்னா, இது என்ன இந்த வருஷம் போனாலும் நான் பல விதத்துல சிந்திச்சுட்டு இருந்தேன். கடைசியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேக்கிலாருடைய தலைப்பாக இருக்கும்போது சரி விரைவு சேக்கிலாரே போட்டலான்னு சொல்லி ஒரு இதில் நான் எதாச்சியாக இதை வந்து நாங்கள் போட்டுட்டோம். பெரிய புராணம் தான் இன்னைக்கு வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தலைப்பில் இந்த வருஷம் அதை போட்டோம். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ விளக்கங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதில் ஐயா அந்த அட்டப்பட்டியோட விளக்கம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. அதை நெட்டில் எடுத்தோம். அதில் வந்து பின்னாடி பார்த்தா வெள்ளை எட்டமாக இருக்குங்கிறதுனால அந்த ஏனை வந்து நல்லா இருந்ததுன்னு அந்த சேக்கிலார் பண்ணிருக்காங்க போட்டோம். அதனுடைய விளக்கத்தை ஐயா நமக்கு விளக்கமாக நமக்கு எடுத்து கொடுத்தார். அவருக்கு நம்முடைய மார்கழி திருநாள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் திருத்தொண்டரை பற்றி விளக்கமாக நமக்கெல்லாம் சொன்னால் அவருக்கும் என்னுடைய மார்கழி தலைவர் குழுவும் நன்றியும் வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு அவர் மென்மேலும் இந்த மாதிரி ஆன்மீக தொண்டை செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நாளை நிகழ்வாக நகைச்சுவை தென்றல் பேராசிரியர் ராமச்சந்திர எம்பி தென்காசி அவர்கள் நாளைக்கு இங்கே சொற்பொழிவாற்றி இருக்கிறார்கள். குடும்பம் ஒரு கோயில் என்கின்ற தலைப்பிலே அவர் இங்கே நாளைக்கு இருக்கிறாங்க. இதே போல நாளையும் வந்தது நீங்கள் இந்த விழாவை செய்ய வேண்டும். நீங்களாம் வந்தாலும் எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். எங்களுடைய பணி உங்களால் தான் இந்த விழா நடக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் இருக்கணும். அதனால அவசியம் எல்லாம் 30 நாளும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய நன்கொடையாக எங்களுக்கெல்லாம் ஆடிட்டராக
இந்த மார்கழி பெருவனுடைய வரவு செலவாலே அவர் தான் பார்க்கிறாரு. அவர் எங்களுக்கு 1000 ரூபாய் நன்றி கொடுத்திருக்காரு. அவருக்கு எங்களுடைய நன்றியை மாற்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை சொற்பொழிவாக வர வேண்டிய ஐயா இங்கு வந்திருக்கிறார்கள். அது ஒரு பெருமை. அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த முதல் நாளிலே தலைமையேற்று வரவேற்புரை செய்து முன்னிலை வைத்த அனைத்து நிறுவனங்களுக்கும் எங்களுடைய மார்கழி பெருநாள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.